உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இது கும்பத்துல இருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதுதான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். அப்போ மீனராசி, மீனராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான். 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அது புண்ணியஸ்தானம். அப்போ அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் இப்போ மீன ராசியிலேயே பெயர்ச்சி ஆகிறார். இது பாத்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த 7.5 சனியின் காரணமாக அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பா நடக்கல. அது போக பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை, அது போக பாத்தீங்கன்னா பத்திரம் பாண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. அது போக அவங்க எது நினைச்சாலும் அது ஏருக்கு மாறாகவே நடக்கிறது. குடும்ப ரீதியாகவும் நல்ல சந்தோஷமா திருப்தியா இருந்தவங்க தான் இப்ப திடீர்னு அந்த குடும்பத்திலேயும் சில மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. இது ஏன் எதனாலே தெரியல அப்படிங்கிறதுக்கு அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேலையில ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு அடிமட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில ஒரு திருப்தி இல்லாம ஒரு டார்ச்சர், ஒரு குழப்பம், ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை, இது மாதிரிலாம் மீனராசிக்காரங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இப்ப செவ்வாய் பகவான் பெயர்ச்சியா இருக்கிறார். குருவுடைய வீட்டுல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த செவ்வாய் பகவானால் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஒருங்கிறதுல பல நல்லது இவங்களுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமாக கடன் பட்டு அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை, அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு வேதனை, தங்கிட்ட பணமும் இல்லை, அந்த பணம் வருவதற்குண்டான வழிகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசி மீன ராசிக்காரங்கள் ஒரு காசு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சொன்ன டேட்ல கொண்டு கொடுக்கணும், இல்லை அதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கொடுக்கணும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே காப்பாத்தி அவங்க நல்ல முறையில கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, நரக வேதனைன்னே சொல்லலாம். அப்ப அவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி வெளியில கொண்டு வந்துருமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால் அவர் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எந்த மாதிரி கஷ்டத்துல 2-3 விதமான பிரச்சனைகளில் இருந்து அவங்க விடுதலை ஆவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை கடன். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன். கடன் வாங்கியாச்சு, நம்ம கரெக்டா கட்டிட்டு இருந்தோம், இப்ப கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும். அப்போ அந்த கடனை எப்படியாவது கட்டுவீங்க அப்படின்னா, உங்களுடைய தனாதிபதி பாக்யாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணமாகப்பட்டது வேலை விஷயத்திலேயோ, இல்லை பாத்தீங்கன்னா நீங்க வியாபார விஷயத்திலேயோ, தொழில் விஷயத்திலேயோ, இல்லை உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கொடுக்கவே இல்லை, அவங்க இன்னைக்கு தர நாளைக்கு தர, இன்னைக்கு தர நாளைக்கு தர, இடத்த வித்தா தர, வீட்டை வித்தா தர, இப்படின்னு பதிலே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவர்கள் திடீர்னு அவங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பணம் உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க.
உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் கண்டிப்பாக தீரும். அந்த வேலையிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சம்பளமும் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்க பல நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாங்க மீனராசிக்காரங்களே, நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். மீனராசியில் பிறந்த பெண்களுக்கும் அவங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க மூலியமாகத்தான் இப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து, அந்த ப்ரெஷர்ல இருந்து, அந்த டார்ச்சர்ல இருந்து வெளியில வருவாங்க. ஒரு வியாபார ரீதியாக அவங்க ஸ்ட்ரக்கை நின்றிருந்தா கூட அந்த கம்பெனியை மீண்டும் நடத்துவதற்கு, அந்த வியாபாரத்தை மீண்டும் நடத்துவதற்கு அந்த பணம் கேபிட்டல் போடணும் இல்லையா, அந்த கேபிட்டல் ஏதாவது ரூபத்தில் இந்த பீரியட்ல போட்டுருவீங்க. அப்போ அந்த பணம், அந்த தொழில கேபிட்டல் போட்டு நம்ம அதன் மூலியமாக நம்ம லாபத்தை சம்பாதிப்போம். அந்த லாபத்தின் மூலியமாக பட்ட கடனை அடைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் தெரியுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருந்தது இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு தான் வருமொழியோ அதிகமாவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரு 4ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லை. அப்ப 4ஆம் இடத்துல இருந்தா உங்களுக்கு சொத்து பிரச்சனை, நீங்க இருக்கக்கூடிய வீடு பிரச்சனை, நீங்க இடம் வாங்கினாலும் பிரச்சனை, அப்ப வாங்கிய இடத்துக்கு பிரச்சனைகள் வந்துடும். உங்களுடைய தாயினால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் வரும். இல்லைன்னா தாயுடைய சொத்து நம்மளுக்கு வரதாக இருந்தாலும் அதிலுமே பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இந்த விதமான காரணங்கள்னால நீங்க மனசு உடைஞ்சு கிடக்கலாம். அந்த பிரச்சனைகளும் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால தீருது. அது போக அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தனுசு ராசியவே பார்க்கிறாரு. அதுவும் குருடைய வீடு தான். அப்ப குருடைய வீட்டை குருவே பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு வீரம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே இந்த பீரியட்ல வந்துடும். அது போக இப்போ நீங்க செவ்வாய் இப்போ லக்னத்திலேயோ ராசிலேயோ இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சமயத்துல அதிகமான வீரம் வரும், தைரியம் வரும். ரொம்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து முடிவுகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும், ரொம்பவுமே வீரம் வரும். முடிவுகள் பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பெரிய முடிவுகளை சாதாரணமா எடுப்பீங்க. அப்படி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானிச்சு, கொஞ்சம் கலந்த யோசனை பண்ணி அப்புறம் இந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது இல்லைங்களா, உங்களுடைய ராசியில தான் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த செவ்வாயும் சனியும் எந்த ராசியில சேர்ந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தம், குடும்ப பிரச்சனை, தொழில பிரச்சனை, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, இது ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அது குருவுடைய வீட்டுல சேர்ந்ததுனால அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா பிரச்சனை கொடுக்காம போகாது, பிரச்சனை வரும். அதை ஜமாளிச்சு நீங்க நிதானமாக இருந்தால் மட்டும்தான் அதை ஜமாளிக்க முடியும். நிதானமான செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வேகமா இருப்பீங்க. அந்த வேகம் வேண்டாம். புரியுதுங்களா? அதுபோக குடும்ப ரீதியாக மன ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்துல நிறைய பேர் டைவர்ஸ் கூட போயிருக்கலாம். அது கோர்ட்டு கச்சேரின்னு அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம். அது எல்லாமே தீரப்போகிறது. உங்களுக்கு நல்ல மனநிலை, ஒரு நல்ல திருப்தியை கிடைக்க போகிறது. கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் பகவானை, அந்த முருக கடவுளை நீங்க மனதார வழிபட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே பரிகாரமாகும். அதுபோக சனீஸ்வரனையும் குச்சனூர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக பாதகமாக மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சாலும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நம்ம எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. அப்படி விருப்பம் இருக்கிறவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.